வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பகுதியில் இலங்கை மாதேவி வதைப்படலத்தின் தொடர்ச்சியை இன்று காணலாம். சூரியனும் கடந்து செல்ல முடியாத அளவு உயர்ந்துள்ள அந்த மதிலைக் கண்டு அனுமன் வியந்தான். பின்பு மதம் கொண்ட பெரிய ஆண் யானையும் வெட்கும்படி துணையொருவரும் இல்லாமல் தான் ஒருவனாகவே கம்பீரமாக நடந்து பெரிய பழமையான கோபுர வாயிலின் எதிரில் சென்று அதனை கண்டான். கண்டவுடனே இந்த வாயில் ஜம்பூ தீபத்தின் நடுவில் உள்ள பொன்மயமான மகாமேருமலையை கொண்டு வந்து இங்கு நிறுத்தி அதில் பெரியதோர் இடைவெளியை உண்டாக்கியதுதானோ, இல்லை தேவர்களின் ஊருக்கு ஏறிச் செல்ல அமைந்த ஏணிக்கால் தானோ, அல்லது 7 உலகங்களும் தளர்ச்சியடையாத வண்ணம் நிலைத்து நிற்குமாறு அவற்றிற்கு ஆதாரமாக நடுவில் நாட்டியதொரு பெரும் தூண்தானோ? இவைகளன்று இது கடல் நீர் முழுவதும் புகுந்து செல்வதற்குரிய உண்டாக்கிய ஒரு மதகு வழிதானோ என்று மிக உயர்ந்து காணப்பட்ட அந்த மதிலை குறித்து வியப்புற்றான். மேலும் அவன் அந்நகரின் வாயிலை பார்த்து 7 வகைப்பட்ட உலகங்களிலும் வாழ்கின்ற உயிர்களெல்லாம் ஒரு சேர ராவணனை எதிர்த்து வந்தாலும் ஒருவர் பின் ஒருவராக முறையே புகாமல் அனைவரும் இவ்வாயிலுனுள் ஒன்றாக புகும்படி இது அமைந்திருக்கின்றதே. இந்நகரில் வாழும் அரக்கர்கள் தாம் வழக்கமாக செல்லும் வழி இது என்றால் அவர்களின் எண்ணிக்கை 7 கடல்களின் அளவையும் மிஞ்சுவதாகும் என்று நினைத்தான். மீண்டும் அனுமன் அந்த வாயிலின் பக்கம் தன் பார்வையை செலுத்தினான். அப்போது மாயை, வலிமை, வஞ்சனை, கொடுஞ்செயல் ஆகியவை கொண்ட 200 வெள்ளம் அரக்கர்கள் தமது வாயின் 2 பக்கங்களிலும் முள்ளுப்போர் கூறிய கோர தந்தங்களும் 2 கைகளிலும் ஆயுதங்களால் விளங்க அசட்டையில்லாமல் அந்த வாயிலை காவல் காத்து கொண்டு நிற்பதைக் கண்டான். அந்த வாயில் காவலர்கள் சூலமும் மழுவும் வாளும் வேலும் பேர் ஈட்டியும் இரும்புலக்கையும் யமனைப் போல் பிராணிகளை தவறாமல் கொல்லவல்ல வில்லும் அம்பும் இரும்பு நெருஞ்சின் முள்ளும் முசுட்டியும் தடியும் வளைத்தடியும் சக்கரமும் வஜ்ரமும் உடைவாளும் கைவேலும் பிண்டிப்பாலமும் ஆகிய ஆயுதங்களை உறுதியாக கைகளில் ஏந்தி இருந்தார்கள். இவர்களை அன்றி மற்றும் அங்கு உள்ள காவற்சேனையை அனுமன் பார்த்தான். அவர்களை எல்லாம் பார்த்ததும் அவன், இது என்ன ஆச்சரியம்! அளவற்ற அரக்கர்கள் விழிப்போடு காவல் புரியும் இந்த வாயிலை கடந்து செல்ல வல்லவராய் எந்த அரக்கர்தாம், எந்த தேவர்தாம் மற்றும் எவர்தாம் இருக்கின்றார்கள்? பகைவர்களாகிய இந்த அரக்கர்கள் காவல் செய்வது இத்தன்மையாய் இருக்கின்றது. மகாவீரரான ராமபிரானும் வானரர்களாகிய நாமும் இங்கு வந்து ராவனுடன் போர் செய்ய தொடங்கினால் அது என்னவாய் முடியுமோ என்று எண்ணினான். மறுபடியும் மாருதி, கரிய கடலை கடந்து வருதல் அருமையான காரியமில்லை. இந்த நகரத்தை காவல் செய்து நிற்கும் இப்பெரிய சேனா சமுத்திரத்தை வென்று அப்பால் செல்வதே அருமையான காரியமாகும். நாம் ஆலோசனையில் சிறிது தவறினாலும் பிராட்டியை கண்டுபிடித்து அவருடன் பேசி சென்று செய்தி சொல்லுவதாகிய நமது அருமையான காரியம் முடியாததாகிவிடும். இவர்களோடு நமக்கு போர் நேர்ந்தால் அப்போர் நெடுநாளைக்கு நீடிக்குமே. ஆகவே இந்த வாயிலின் வழியாக நாம் செல்வது எளிதான காரியமில்லை. அன்றியும் சிந்தித்து பார்க்கையில் வலிமையுள்ளவர்களுக்கு பிறர் வைத்துள்ள வழியாக செல்வது அழகில்லை. ஆதலால் சூரியனும் கடந்து செல்ல முடியாத இந்த உயர்ந்த மதிலை விரைவாக தாண்டிச் சென்று இந்நகரினுள் நுழைவேன் என்று எண்ணி நிச்சயித்து மதிலின் ஒரு பக்கமாய் சென்றான். அப்போது நெடுங்காலமாய் தினந்தோறும் இலங்கை நகரை மிக்க அன்புடன் பாதுகாத்து வருகின்ற அந்நகரின் தேவதையான இலங்காதேவி அனுமனை பார்த்து விட்டாள். உடனே கண்களில் கோபக்கனி சுடர்விட விரைந்து அனுமன் செல்லும் வழியிலே வந்து நின்று அவனை மேலே போகாத வண்ணம் தடுத்தாள். அந்த இலங்கை மாதேவி 8 தோள்களையும் 4 முகங்களையும் 7 உலகிலும் சென்று விளங்கி திரும்புகின்ற ஒளியுள்ள உடம்பின் நிறத்தையும் வட்டமிடுகின்ற கண்ணின் கருவெளியையும் பகைத்து மோதி வந்தால் 3 உலகத்தவரையும் அடியோடு கட்டிவிட்டு அதன் பின்னரும் அடங்காமல் கோபிக்கின்ற பாதுகாவல் செய்வதற்கேற்ற வலிமையையும் பொறுமை என்பது சிறிதும் இல்லாத தன்மையையும் கொண்டவள். அவளுடைய 8 கைகளிலும் வேல், வாள், சூலம், கொடிய கதாயுதம், பாசம், சங்கு, தடி, ஈட்டி ஆகிய 8 படைக்கலன்கள் விளங்கின. மேலும் அவள் மிக பருத்து உயர்ந்து விளங்குகின்ற பெருவடிவினால்
வடக்கில் உள்ள மகாமேருமலையைப் போன்று காணப்பட்டாள். சந்திர மண்டலத்தை 2 துண்டாக்கி வைத்த பிளவைகள் போன்ற கோரத் தந்தங்களை கொண்டிருந்தாள். வாயினால் கோப புகையை கக்கினாள். பார்த்தால் யமனும் மஞ்சும்படியான அதிக கோபத்துடன் விளங்கினாள். பஞ்சவர்ணங்கள் உள்ள ஆடையை உடுத்தியிருந்தாள். பாம்புகள் அனைத்தும் மஞ்சத்தக்க கருடன் போல் வேகம் மிக்கவளாக இருந்தாள். அருள் இல்லாதவளாக தோன்றினாள். அழகிய பொன்னால் நெய்த மேலாடையை அணிந்திருந்தாள். கழுத்தில் முத்து மாலைகளை தரித்திருந்தாள். மேனியிலே வாசனை வீசுகின்ற சந்தன குழம்பை பூசியிருந்தாள். சங்கீத சாஸ்திரத்தின் முறைமைக்கு ஏற்ப வீணையில் வாசிக்கப்படுகின்ற அழகிய தாரமென்னும் இசைக்கு இணையாக அமைந்த சொற்களை உடையவளான அவள் தன் முடியில் காந்தாரம் என்னும் பண் போல இனிமையான இசைப்பாட்டை பாடி கழிக்கின்ற வண்டுகள் மொய்க்கும் மந்தாரம் என்னும் தேவதருவின் மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை சூடியிருந்தாள். வாயு புத்திரனின் எதிரில் வந்து நின்ற இலங்காதேவி ஒரு கணம் அவனுக்கு துணையாய் மற்றும் பலர் தூரத்தில் வருகிறார்களா என்று 8 திக்குகளிலும் பார்த்தாள். பின்பு மழை பொழிகின்ற மேகம் போல கர்ஜனை செய்தாள். கோபத்தால் வியர்வை வழியும் உடம்பை சிலித்தாள். அப்போது அனுமன் அவளை பார்க்காதது போல் மேலே சொல்லத் தொடங்கினான். அதை கண்ட இலங்காதேவி சட்டென்று அவனை நோக்கி நில் என்று அதட்டினாள். நினைப்பதற்கு முன் விரைவில் அவன் எதிரில் போய் நின்றாள். தன் எதிரே வந்து நின்று அவளை மாருதி ஏறிட்டு நோக்கினான். வருவாயாக என்று சொல்லி துணிவுடன் அவளை அழைத்தான். உடனே அவள் மூண்டெறியும் நெருப்பு போல மிக்க கோபத்தால் புகைகின்ற கண்களை உடையவளாய் அனுமனை நோக்கி, அறிவில்லாதவனே, தகாத செயல்களை செய்தாய். அச்சம் கொள்ள வேண்டியவற்றுக்கு அஞ்சமாட்டாய் போலும். இலைகளையும் வேர்களையும் தின்று திரிபவர்களிடத்தில் எனது பெருங்கோபம் எதற்கு? சுண்ணாம்படிக்க பெற்ற அழகிய மதிலை கடக்க விரைவுபடாமல் விலகிப்போ என்று அதட்டி பேசினாள். பொருள் இன்பங்களினால் ஏற்புகின்ற களிப்பை கொள்ளாத மனத்தை கொண்டவனான அனுமன் அவ்வார்த்தைகளை கேட்டதும் கோபம் கொண்டான். ஆயினும் தன் நெஞ்சில் எழுந்த கோபத்தை வெளிக்காட்டாது உள்ளடக்கிக் கொண்டு நல்ல நீதி வழியில் அவள் செயலை அறியும் பொருட்டு அவன் அவளை பார்த்து, நான் அன்போடு இந்த ஊரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையினால் வந்திருக்கின்றேன். எளிவனாகிய நான் இந்த ஊரில் செல்வதற்கு உனக்கு என்ன நஷ்டம் என்று கேட்டான். மாருதியின் மறுப்பான வார்த்தைகளை கேட்டு மேலும் கோபமடைந்தாள் இலங்காதேவி. அக்கோபத்துடன் போ என்று நான் கூறியும் போகாமல் எதிர்வார்த்தை சொல்லிக்கொண்டு அஞ்சாது நிற்கின்றாயா? நீ யாரடா? பழமையான திரிபுரத்தை எரித்தவனாகிய சிவபெருமானைப் போன்றவர்களே ஆனாலும் இந்த நகரினுள் வருவதற்கு மிக அஞ்சுவார்கள். அப்படி இருக்க நீ விரும்பியபடி உள்ளே சென்று சுற்றி பார்க்க தகுந்த ஊரா இது என்று அவனை பார்த்து கத்திவிட்டு கேலியாக பேச்சிரிப்பு சிரித்தாள். அவள் சிரிப்பை கண்ட அனுமன் பதிலுக்கு அதே போல் அவளை பார்த்து கேலியாக புன்னகைத்தான். மாருதி அவ்வாறு சிரித்த உடனே இலங்காதேவி, இப்படி சிரித்தவனே, நீ யார்? யார் சொல்ல இங்கு வந்தாய்? உன்னுடைய உயிர் என்னால் நீங்க பெற்றால் உனக்கு என்ன பயன்? இன்னும் ஓடிப்போகாமல் நிற்கின்றாயே, ஓடிப்போ என்று மேலும் அவனை அதற்றினாள். அதற்கு புகழ் பெற்றவனான வாயுகுமாரன் இனி இந்த நகரின் உள்ளே செல்லாமல் வெளியே செல்ல மாட்டேன் என்று உறுதியாக கூறினான். அனுமனின் மன உறுதியை கண்டதும் இலங்காதேவி திடுக்கிட்டு கச்சலை போல் சிறிது நேரம் அசைவற்று நின்றாள். அவள் மனம் சிந்திக்கத் தொடங்கிற்று. இவன் உண்மையான குரங்கு இனத்தை சேர்ந்தவன் இல்லை. வஞ்சனையாளி வடிவத்தை கொண்ட வேறு ஒருவனே ஆவான். அந்திம காலத்தில் பிராணிகளுக்கு அழிவு செய்ய வருபவனான யமனும் என்னை கண்டால் அஞ்சு ஒடுங்கி விடுவான். அப்படி இருக்க இவனோ என்னை கண்டு சிறிது மஞ்சாது நிற்கின்றான். அத்துடன் மட்டுமா, நஞ்சுண்ட கண்டனை போல் அல்லவா என்னை நோக்கி சிரிக்கின்றான் என்று எண்ணினான். பின்பு அவள், இவனை கொல்வோம், அப்படி நாம் செய்யாமல் போனால் இவனால் இந்த ஊர் அழிந்துவிடும் என்று எண்ணியவள் மீண்டும் அனுமனை நோக்கி, உண்மையில் வெல்ல வல்லவன் நீ ஆனால் இப்போதே என்னை வெல்வாய். நீ நகரினுள் செல்லும் திறமுடையவனானால் இந்த மதிலின் கண்ணுள்ள கோபுர வழியாகச் செல்வாயாக என்று வீராவேசத்துடன் சொன்னாள். மறுகணம் தனது 8 கண்களும் வலிய 4 வாய்களும் கொடிய தீப்பொறியினை கக்க தன் கையில் உள்ள முத்தலை சூலாயுதத்தை அனுமன் மேல் அவள் மிக்க வேகத்துடன் வீசி எறிந்தாள். மின்னல் என்று சொல்லும்படி தன்னெதிரே விரைந்து வந்த நெருப்பு பொறி கக்கும் அந்த சூலாயுதத்தை தேவர்கள் மகிழும் இலங்காதேவி நெஞ்சம் துணுக்குறவும் பாம்புகளை வாயில் கவ்விக்கொண்டு வானில் சென்று துண்டுபடுத்துகின்ற கருடன் போல
தன் கைகளால் பிடித்து ஒடுத்தெறிந்தான் அனுமன். அவ்வாறு தனது சூலாயுதம் முறிந்து துகளாய்ப் போனதைக் கண்டு இலங்காதேவி நெருப்பு போல கோபத்தால் ஜொலிப்பவளாய் தெய்வத்தன்மை பொருந்திய மற்றும் பல ஆயுதங்களை கொண்டு அவனோடு போர் செய்தாள். பெண் கொலை பாவம் என்று எண்ணும் அனுமன் அவளை கொல்ல விரும்பவில்லை. ஆகவே அவன் அவள் மீது பாய்ந்து அவள் கைகளில் இருந்த எல்லா ஆயுதங்களையும் பிடுங்கி வானத்தில் வீசி எறிந்தான். பின்பு அனுமன் மேல் பிரயோகிக்க எந்த ஒரு ஆயுதமும் இல்லாததால் இலங்காதேவி மிகுந்த சினம் கொண்டாள். பெரிய மலைகளையெல்லாம் கடற்காய்களாகவும் பந்துகளாகவும் கொண்டு தன் கைகளில் ஆடும் வலிமையுள்ள அவள் அந்த பெரிய கைகளை உயரத் தூக்கி இடிமுழங்கும் மேகம் போல ஆரவாரம் செய்தபடி தன்னோடு போர்ஸ் புரியும் அனுமனை அதட்டியவாறு நெருப்பு பொறி பறக்க அவனை ஓங்கி அறைந்தாள். அப்படி அறைந்த அவளுடைய கைகளை அனுமன் கெட்டியாக ஒரு கையால் பிடித்து கொண்டான். இதென்ன தர்ம சங்கடம்! இவள் பெண்ணாய் இருக்கின்றாள். இவளை கொல்லாமல் விட்டாலோ மீண்டும் தொடர்ந்து போர் செய்து என் செயலுக்கு ஊறு செய்து கொண்டே இருப்பாள். இவளை கொன்றாலோ பெண் கொலை புரிந்த பாவத்துக்கு ஆளாக நேரும். இப்போது என்ன செய்வது என்று அந்த கணத்தில் எண்ணிய அனுமன் கடைசியில் அவள் வலிமையை ஒடுக்கி விடுவதே சிறந்த வழி என்ற முடிவுக்கு வந்தான். அம்முடிவுக்கு வந்தவுடனே தனது மற்றொரு கையால் உடையாத வலிமையுள்ள அவளது மார்பில் ஓங்கி ஒரு அடி கொடுத்தான். அதனால் அவள் பேரிடி விழப்பெற்ற மலை போல் உயிருடன் தரையில் விழுந்தான். தரையில் விழுந்த இலங்காதேவி உடலும் உள்ளமும் வருந்தினாள். தனது இரத்தமாகிய செந்நீர் வெள்ளத்தில் அழுந்தி கிடந்தாள். அப்படி சிறிது நேரம் கிடந்த பின் அவள் முன்பு தனக்கு பிரம்மன் இட்ட கட்டளையை மனதால் கொண்டு மெல்ல எழுந்தாள். ஸ்ரீராம பிரானின் தூதுவனாகிய ஸ்ரீ அனுமானை நோக்கி அவள், ஐயனே, நான் சொல்வதை கேட்பீராக. உலகங்களை படைத்த பிரம்மன் எனக்கு இட்ட கட்டளையினால் பழமையான இந்த ஊருக்கு வந்து இதனை காத்து வருகின்றேன். இலங்கை மாதேவி என்பது என் பெயர். இந்த ஊரை காவல் செய்யும் ஊக்கத்தால் விஷயத்தில் பணிவு தவறி உள்ளம் திகைத்து உமக்கு சிறுமை செய்தேன். என்னை நீர் கொல்லாமல் எனக்கு அருள் செய்வீரானால் உமக்கு ஓர் உண்மையான செய்தியை தெரிவிப்பேன். என்னை பிரம்மன் இந்த நகரை காவல் செய்யும்படி கட்டளையிட்ட போது நான் அவனை நோக்கி எவ்வளவு காலத்திற்கு இந்நகரை காவல் செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவன், அதிக வலிமையுள்ள ஒரு குரங்கு உன்னை தன் கைகளினால் தொட்டு வருத்தும் அந்நாளில் அந்நகரை விட்டு நீங்கி என்னை வந்து அடைவாய். அதன் பின்பு அந்த அழகிய நகரம் அழிவது நிச்சயம் என்றான். ஐயனே, அப்பிரம்மன் சொன்னபடியே முடிந்தது. அறம் வெல்லும், பாவம் தோற்கும் என்ற உண்மை புதிதாக சொல்லக்கூடிய தன்மையுடையதோ. இனி நீர் எண்ணி வந்த காரியம் யாவும் தடையின்றி நிறைவேறும். அதிக வலிமை படைத்த உம்மால் ஆகாத காரியமும் உண்டோ? இனி விருப்பப்படி பொன்மயமான இந்நகரினுள்ளே இனிது செல்வீர் என்று புகழ்ந்து சொல்லி வணங்கி விடைபெற்று பிரம்மலோகம் சென்றாள். தொடரும். பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.